2012 மே மாதத்தில் பார்கவி சதீஷ் என்ற ஒரு கப்புள் சொல்வதெல்லாம் உண்மை ஷோக்கு உள்ளே வராங்க. இவங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வீட்டை விட்டு வெளியே போய் சப்போர்ட் கேட்டு அதுக்குள்ளே வராங்க. அவங்க பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து அந்த ஷோவுக்கு இன்வைட் பண்ணுறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்ச பார்கவியோட பேரண்ட்ஸு முருகன் ராஜேஸ்வரியும் அந்த ஷோக்குள்ளே வராங்க. இதற்கப்புறம் அந்த ஷோ அவங்களுடைய ஃபேமிலி பிரச்சனை கேட்டு தான் மூவ் ஆன் ஆகுது. இதில் அவங்க அப்பா சொன்ன விஷயம் பார்த்திங்கன்னா, என் பொண்ணுக்கு இப்போ தான் 17 வயசு ஆகுதுன்னும், என் பொண்ணை டாக்டர் படிக்க வச்சுட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன், அதாவது அவங்க யாரை விரும்புகிறாங்களோ அவங்களே நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ற மாதிரி அவங்க அப்பா அந்த ஷோவில் சொல்கிறாரு. ஸோ அது அந்த ஹோஸ்ட் உங்களுக்கு இந்த கேஸ்ட் பிரச்சனை ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தது. அவங்க பேரண்ட்ஸ் தரப்புலேருந்து எங்களுக்கு அந்த பிரச்சனை எதுவுமே கிடையாது, என் பொண்ணு எனக்கு ரொம்ப முக்கியம், அதனால் அந்த பொண்ணு படிக்க வைக்கணும், படிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான லைஃப்பை நான் அமைச்சு தரேன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கடுத்து அந்த ஹோஸ்ட் அந்த பொண்ணு பையன்கிட்டையும் உட்கார வச்சு பேசுகிறாங்க. அவங்க அப்பா சொன்ன விஷயத்த எல்லாமே அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க. இதில் அந்த பொண்ணு கோவப்பட்டு அவங்க அப்பா பற்றி நான் இருக்கிற தப்புங்க எல்லாமே ஒவ்வொன்றா சொல்லுவாங்க. எங்கள் அப்பா என்ன அடிக்கிறாரு, ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாரு, கத்தியை வச்சு மிரட்டுறாரு, அப்புறம் செக்ஸ் டார்ச்சர் தராங்கன்ற மாதிரி அந்த பொண்ணு தரப்புலேருந்து அந்த ஹோஸ்ட்டுக்கு சொல்கிறாங்க. இது உண்மையாக இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த ஹோஸ்ட் திருப்பி அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க. அதற்கு அந்த பொண்ணு நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லும் போது ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. இந்த விஷயத்தை பற்றி உங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருக்கேம்மான்னு கேட்கும்போது, இந்த விஷயம் எங்கள் அம்மாவுக்கு நல்லாவே தெரியுன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கடுத்து உங்கள் அப்பா வேறு ஏதாவது தப்பு செஞ்சுருக்காரான்னு கேட்கும்போது, பொண்ணு தரப்புலேருந்து சொன்ன விஷயம் தமிழ்நாட்டையே உலுக்கி போட்டுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ அப்படின்னா அந்த பொண்ணு அவங்க அப்பா பற்றி என்ன விஷயம் சொல்லிச்சுன்றது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு எம்டி டாக்ஸ். இப்போது நம்ம ஒரு 4 வருஷத்துக்கு பின்னாடி போவோம். குச்சிப்பாளையம் என்ற விழுப்புரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் தான் முருகனும் ராஜேஸ்வரியும் இருக்கிறாங்க. அங்கே முருகனுக்கு சோஃபா மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் நல்லாவே போயிட்டுருக்கு. ஸோ இவரு கூட ஒரு பிஸ்னஸ் டீலிங் வச்சுட்டு இருக்கிற பேர் தான் சேகர். சேகரும் அவங்க பொண்ணு லாவண்யாவும் முருகன் வீட்டுக்கு வந்துட்டு போகிற வழக்கம் இருக்குது. முருகன் லாவண்யாவை ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்குறாரு. ஆனால் முருகன் கூட ஒர்க் பண்ணுற சிலம்பரசனும் லாவண்யாவும் லவ் பண்ணுறாங்க. இதற்கடுத்து லாவண்யாவும் சிலம்பரசனும் ஒரு முடிவு எடுத்து முருகனோட தலைமையில் ஒரு கோயிலில் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அப்பையும் லாவண்யாவை முருகன் தப்பான கண்ணோட்டத்தில் தான் பார்க்கலாம். இதை கேள்விப்பட்ட லாவண்யா அவங்க அப்பா சேகர் முருகன் வீட்டுக்கு வந்து, என் பொண்ணை என் கூட அனுப்பிடு, நான் உனக்கு கொடுத்த 50,000 பணத்தையும் திருப்பி கொடுத்துட்டுன்னு கேட்க வர்றாங்க. இந்த வாக்குவாதம் பெருசாகி முருகன் கூட ஒர்க் பண்ணுற மூர்த்தியும் சேர்ந்து சேகரை ஒரு கொடூரமான முறையில் கொலை பண்ணுறாங்க. இந்த கொலை நடக்கும்போது முருகனுடைய மனைவி ராஜேஸ்வரியும் சிலம்பரசனும் அங்கே இருக்காங்க. ஸோ லாவண்யா அவங்க அப்பாவை பற்றி விசாரித்து முருகன்கிட்ட கேட்கும்போது, அங்கே இருக்கிறவங்க முன்னுக்கு பின்னா பதில் சொன்னதுனால லாவண்யாவுக்கு அவங்க மேலே சந்தேகம் வந்து, நான் போலீஸ்கிட்ட போக போகிறேன்ட்டு போலீஸ்கிட்ட போகும்போது சேகரை எப்படி கொலை பண்ணாங்களோ அதே முறையில் கழுத்தை நெரிச்சு லாவண்யாவையும் கொலை பண்ணாங்க. ஸோ இங்கே 2 பேரையுமே பக்கத்தில் இருக்கிற பாலடைஞ்ச கிணத்துல போட்டு மேலே குப்பையை போட்டு மூடிட்டாங்க. கொஞ்ச நாள் கழித்து சிலம்பரசனுக்கும் தான் லவ் பண்ண பொண்ணையை கொண்டுட்டோமேன்ற ஒரு மன உளைச்சலுக்கு வந்து எல்லா தகவலும் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லி நான் சரண்டர் ஆக போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நம்ம எங்கே மாட்டிக்க போகிறோன்ற பயத்தில் முருகன் அவங்க தம்பி மதியரசனும் சேர்ந்து சிலம்பரசனை கரும்பு தோட்டத்தில் வச்சு கொடூரமான முறையில் கொலை பண்ணி ஒரு பையில் அடைச்சி முருகன் வீட்டில் ஆழமான பள்ளத்தை தோண்டி சிலம்பரசனோட உடலில் அதில் போட்டு காங்கிரீட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இந்த விஷயம் எல்லாமே ராஜேஸ்வரிக்கும் கம்ப்ளீட்டாக தெரியும். ராஜேஸ்வரி கூட அவங்களுடைய பொண்ணு பார்கவி கிட்ட இது எல்லாமே சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை பற்றி வெளியே நம்ம சொன்னோம்னா நம்ம அப்பா நம்மளையும் கொண்டுடுவாருன்னு பயம் காமிச்சு அந்த விஷயத்தை அதோடு மறைச்சிட்டாங்க. ஸோ 4 வருஷமாக 3 பேருமே அந்த ஊரில் இல்லை. அவங்கள பற்றினா ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை, அவங்கள பற்றினா ஒரு இன்வெஸ்டிகேஷனும் கிடையாது. யாராவது அவங்கள பற்றி முருகன்கிட்ட விசாரிக்க வரும்போது முருகன் அவங்க 2 பேரும் லவ் பண்ணி இந்த ஊரை விட்டு வெளியே போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்லி வச்சுருக்காரு. ஸோ இந்த ஒரு கொடூரமான விஷயத்தை தான் பார்கவி தைரியமாக டிவி சேனலில் சொல்லிட்டாங்க. இதை கேள்விப்பட்ட போலீஸ் பார்கவி கிட்ட கம்ப்ளீட்டாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி குச்சிப்பாளையம் கிராமத்துக்கு போய் அந்த 3 பேருடைய எலும்புகளை எடுத்தாங்க. இந்த எலும்பு அந்த காணாமல் போன அந்த 3 பேருடையதான்னு
டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக அனுப்பி அந்த 3 பேரோட இதுதான் கன்ஃபார்ம் பண்ணி பார்கவி அவங்க அப்பா முருகனையும் ராஜேஸ்வரியும் மதியரசனையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. அதற்கான ஜட்ஜ்மெண்ட் 2020 தான் வந்துச்சு. முருகன் 3 கொலை பண்ணதுனால 3 ஆயுள் தண்டனையும் மதியரசனுக்கு 1 ஆயுள் தண்டனையும் கொடுத்து ஜட்ஜ்மெண்ட்டை ஃபைனல் பண்ணிட்டாங்க. இது தமிழ்நாட்டில் ரொம்ப கொடூரமான சம்பவமாக இன்றைக்கி வரையுமே இது இருக்குது. ஏன்னா ஒரு ஆள் 3 பேரை கொலை பண்ணி 4 வருஷமாக மறைஞ்சிருக்குல்ல, பப்ளிக்காகவே இருந்திருக்கான். ஃபைனலாக நான் உங்ககிட்ட கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா, அவனுக்கு கொடுக்கப்பட்ட பனிஷ்மெண்ட் போதுமா, இல்லை இன்னும் அதிகமான பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் MD Talks.